வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி ஒரு பேண்ட் கட்டிங் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இந்த கட்டிங் இது வரைக்கும் இந்த மெத்தடில் வந்து போட்டதில்லை. இப்போ தான் முதல் முறையாக போடுறோம். எல்லோரும் நல்லா கவனமாக பாருங்கள். ஃபிட்டிங்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஏற்கனவே போட்ட மெத்தடுகள் எல்லாம் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதை தெளிவாக வேலை பார்த்தீங்க அப்படின்னா இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஒரு உடல்நிலை காரணமாக வந்து ஒரு 10 நாட்களாக வந்து வீடியோஸ் போட முடியல. வேலைப்பளுதுகள், சொந்த வேலைகள். ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த வீடியோக்கள், நிறைய நுட்பங்கள் அடங்கிய ஆண்களுடைய பெண்களுடைய எல்லாமே தொடர்ச்சியாக நம்முடைய 10th பேட்ச் வந்து கிட்டத்தட்ட நிறைவு பெற்றுச்சு ப்ளவுஸ் கோர்ஸில். அடுத்து 11வது பேட்சுக்கு தான் வந்து புக் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுடைய இலவச பயிற்சிக்கு வந்து தொடர்ச்சியாக முன்பதிவு பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்த உடனே அந்த இலவச வகுப்பு வந்து நம்ம வழக்கமாக எடுத்துகிட்ருக்குறோம் ஒவ்வொரு பேட்சுக்கு முன்பாகவும். இப்போ இந்த பேண்ட் கட்டிங் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பேண்ட் வந்து முதல்ல கரப்பக்கத்தில் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எடுத்துக்கோங்க. கரப்பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த மிஸ்டேக்குகள் வந்து வராது. ஸ்ட்ரெயிட் பேலன்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். 1/2 இன்ச்சு கீழே இறக்கி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஃபோர்க் வந்து 10 இன்ச்சு ஃபோர்க் அப்படின்னா மேலே நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் குறையக்கூடிய அளவை சேர்த்து வந்து 10.5 இன்ச்சில் ஃபோர்க்கோட மார்க் பண்ணிக்கலாம். பேண்ட்டோட ஹைட்டு வந்து 37.5 டிவைடட் டு 18.75 ப்ளஸ் 2 இன்ச்சு 19.75 வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 2 இன்ச்சு வந்து ஜிப்போட பாயிண்ட்டு. இங்கேருந்து சீட்டு டிவைடட் பை 12 38 சீட்டு. அப்போ 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இந்த மார்க் எல்லாமே பண்ணிக்கலாம். இங்கே சீட் லைனு, இது ஜிப்புனுடைய எண்டு, ஜிப்பு பதிக்கக்கூடிய இடம். இது ஃபோர்க்கு ப்ளஸ்ஸு தொடையினுடைய லைன். இப்போ இங்கேருந்து ஃபோர்க்கு வந்து 2 இன்ச்சு ஃபோர்க்கு. சீட்டுக்கு ஸ்டிச்சிங்குடைய அளவு இது. ஸ்டிச் பண்ணக்கூடிய இடம், தையல் போடக்கூடிய இடம் வந்து இந்த மார்க். இது ஃபோர்க்கினுடைய அகலம். இப்போ சீட்டு வந்து இங்கே ரெடியாக இருக்கும். சீட்டு டிவைடட் பை 4 38 9.5 ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு. இப்போ ஃப்ரண்ட்டினுடைய ஷேப்பு வந்து கரெக்டாக இங்கேருந்து இந்த ஷேப்பு வந்து இங்கே எடுத்துக்கலாம். கரெக்டாக இங்கே இடுப்பு 35 இடுப்பு, 8.75 9.75 1 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இந்த ஃபோர்க்கை இங்கேருந்து கிராஸ் பண்ணி அதே மாதிரி தையலுக்கான இந்த லைனையும் சரி பண்ணிக்கலாம். இங்கேருந்து ரெண்டுக்கும் சென்டர். இங்கேருந்து 6 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, 6 இன்ச்சு 1 பாயிண்ட்டு சென்ட்ரு. கீழே ஒரு 1/4 இன்ச்சு கீழே எடுத்துட்டு இங்கேருந்து சென்டர் கிராஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து 1/2 இன்ச்சு கீழே இருக்க லைனில் கரெக்டாக டச் ஆகிற மாதிரி இங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்துக்கோங்க. இதை அப்படியே இங்கேருந்து ப்ளேக்கு வந்து இதிலே வந்து பீஸ் வச்சு கட் பண்ணிடுறோம். பாக்கெட்டுக்கு தேவையான அளவு 1.75 இங்கேருந்து 7 இன்ச்சு பாக்கெட்டுக்கு.
பாக்கெட் மார்க் பண்ணிடலாம். ப்ளைக்கு வந்து இங்கேருந்து வச்சிங்கன்னா இந்த ப்ளை கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளைனுடைய ஷேப் வந்து எந்த பக்கம்னாலும் வைக்கலாம், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சிங் லைன் இது இங்கே இந்த ரெடி லைனில் இப்படி வச்சுக்கணும். இந்த ரெடி லைனில் வச்சு இப்படி போட்டுக்கலாம். இப்போ தையல் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இது கீழே இந்த தையல் ஷேப் வந்து இதில் வந்துடும். இப்போ இது நம்மளுக்கு சென்டருடைய கிரீஸ் லைன். இப்போ இங்கேருந்து இப்போ இங்கே சென்டரு 6 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, அதே 6 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. பேண்ட்டோட ஹைட்டு 37.5. கீழே பாட்டத்துக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. முட்டியோட லைனு, பாட்டத்தோட லைனு. இப்போ பாட்டத்தில் 6 இன்ச்சு 1 பாயிண்ட்டு பாட்டத்துக்கு வச்சுக்கோங்க. பாட்டம் 15, 3.25 இந்த சைடு, இந்த பக்கம் 7.5. இப்போ இங்கே 2 இன்ச்சு ஃபோர்க் வச்சுருக்கோம். 2க்கு சென்டர் 1 இன்ச் எடுத்துக்கோங்க. முட்டியோட சென்டர் எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து 4.5 இன்ச்சு இருக்குது. 4.5 இன்ச்சு சென்டரில் வச்சுக்கோங்க. 9. இந்த ஷேப்பை கரெக்டாக இந்த ஷேப்பில் இருந்து லைட்டாக 1/4 இன்ச்சு உள்ளே வச்சு பாட்டத்தில் இங்கேருந்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்கேல் வந்து அப்படி வச்சோம்னா அந்த ஷேப்பில் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்கேல் வந்து இந்த ஸ்கேல் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்கேல் வேணுங்கிற எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் எல்லாமே பேண்ட் வந்து ரொம்ப பக்கா ஃபிட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து அந்த சென்டருக்கு இங்கே அப்படியே வந்து இந்த ஷேப் இதில் கரெக்டாக இருக்கும். இங்கே வச்சிங்கன்னா இந்த ரன்னிங்லே கரெக்டாக உட்காரும். அதுதான் மேட்ரு. இந்த மார்க்கில் வந்து அப்படியே டச் ஆகி கரெக்டாக இங்கே வரணும். அதுதான் இப்படி பண்ணிடணும். இப்போ ஃப்ரண்ட்டோட மார்க் முடிஞ்சிருச்சு. 35 இன்ச்சு இடுப்பு. இப்போது ஃப்ரண்ட் வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பேண்ட்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வெட்டிகிட்டு இருக்க பேண்ட்டுக்கும் இதுக்கும் வந்து நம்ம பயன்படுத்தப்பட்ட வழிமுறைகள் வந்து வேற இருக்கும். ஃபிட்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு பேண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். பொறுமையாக வீடியோவை பாருங்கள். பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ணிங்கன்னா பேண்ட் ஃபிட்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கேருந்து 2.25 இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கணும். இந்த லைனை இங்கேருந்து 4.25 4.25 இந்த லைனை இங்கேருந்து எடுத்துக்கணும். இந்த லைனை அப்படியே வந்து
இதில் மிஸ் ஆகாமல் இந்த லைனிங் எடுத்துக்கணும். இந்த மார்க்குக்கு நேராக இந்த லைனிங் எடுத்துடணும். இந்த லைனை வந்து இதில் சேர்த்துக்கணும். பேக்கோட டூமு இங்கேருந்து மார்க் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக அந்த லைனில் வைக்கும். ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த லைன்லேயே ஸ்டிச்சிங் வரணும். ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இடுப்பு ஜாயின் பண்ணிவிட்டு சீட்டு ஸ்டிச் பண்ணும்போது இந்த லைன்லேயே கரெக்டாக வந்துடணும். சீட்டோட லைனு, தொடையோட லைனு இங்கே ஸ்டிச் பண்ணுவோம். இங்கேயும் ஸ்டிச் பண்ணுவோம். இங்கேருந்து எடுத்துக்கணும் 11.25. இங்கே வச்சுக்கணும் 26 இன்ச்சு தொடையினுடைய லூஸு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு. இந்த ஃப்ரண்ட்டினுடைய ஹைட்டு வந்து இந்த ஃப்ரண்டோட ஹைட்டும் இந்த சைடோட ஹைட்டும் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். 38 சீட்டு 9.5 ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு 10.5 ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு. ஷேப்பை கரெக்டாக இங்கே போட்டோம்னா நம்மளுக்கு தேவையான அளவு வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு கீழே பாட்டத்தில் இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டினுடைய ஹைட்டை இங்கே அளந்து பார்த்துக்கணும். இந்த மார்க் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 19.25. அதே 19.25 அதுக்கு நேராக இதில் செக் பண்ணிக்கணும். அப்போ தான் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பேண்ட் வந்து கரெக்டாக வரும். 19.25 இங்கே வர இடத்துல வச்சுக்கணும். ஒரு பாயிண்ட் கூட்டி வச்சுக்கலாம். இப்போது பேக் ரேசிங் வந்து இங்கேருந்து சென்ட்ரு 20.25 1 பாயிண்ட்டு, அந்த 20.25 1 பாயிண்ட்டு இங்கேருந்து வைக்கணும். இங்கேருந்து ஷேப் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்து தேவையான அளவு பேக்லலாம் ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இங்கே உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு 1.25 இன்ச்சு போதுமானது. 2 இன்ச்சு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். கட் பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம். இது ஒரு 3 இன்ச்சு, அதே 3 இன்ச்சு இந்த ஷேப் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு கட் பாயிண்ட் தைக்கிறதுக்கு. இப்போ டாட் இங்கேருந்து 1 இன்ச்சு டாட்டுக்குள்ள அளவை கழிச்சிட்டு இங்கேருந்து சைடில் தையல் போடுறதையும் கழிச்சிட்டு சென்டர் எடுத்துக்கோங்க. இப்போ டாட்டோட மார்க்கு 1 இன்ச்சு டாட்டு. இங்கேருந்து டாட்டு கரெக்டாக 8.25 9.25 தையலுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த 1 இன்ச்சு டாட்டை 2 பக்கமும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. ஸ்கேல் எல்லாமே வந்து ஜென்ஸுக்கான எல்லா ஸ்கேலுமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கட் பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளவு தேவையோ 4.25 கட் பாக்கெட். பாட்டத்துக்கான மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இந்த கிராஸ் பண்ண மாதிரியே வந்து இங்கே எல்லாமே கிராஸ் பண்ணிக்கணும். அப்போதான் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ சைடில் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவு, இங்கே சைடில் நம்ம பிடிக்கக்கூடிய அளவு போக இது அளந்து பார்த்துக்கணும். இங்கே 6.25 இருக்குது. பாட்டம் வந்து
15 இன்ச்சு பாட்டம். இப்போ நம்ம இங்கே 15 இங்கே ஜாயின் பண்ணுற இடத்துல வைக்கணும். இங்கே 6.25 ப்ளஸ் தையல் போடக்கூடிய இடம். இதை மார்க் பண்ணிக்கணும். பாட்டத்தினுடைய அளவு சரியாக இருக்கும். நீங்கள் இங்கே தேவையான அளவு கரெக்டாக வந்துருக்கு. 1.5 இன்ச்சு இங்கே கரெக்டாக வந்திருக்கு. அதே 1.5 இன்ச்சை இங்கே வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம இங்கே இங்கேருந்து மார்க்கிங் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த லைனில் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இப்படி போட்டு இதை அப்படியே வந்து இங்கே வச்சிங்கன்னா இந்த ரன்னிங் வந்து கரெக்டாக இங்கே கரெக்டாக இருக்கும். பாட்டம் ஷேப் எல்லாமே நீட்டாக இருக்கும். இந்த உள்காலில் இந்த தொட பக்கத்தில் ரிங்கிள்ஸ் வர்றது எதுவுமே வராது. ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மார்க் எல்லாமே பண்ணிட்டோம். இதை அப்படியே கட் பண்ணிடலாம். போடுறதுனால மார்க்லேயே கட் பண்ணிட்டோம். சைடில் தையல் இல்லாமல் ஓப்பனாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணிக்கலாம். இருக்கக்கூடாது. ஒரு 1.25 இன்ச்சு, அதிகபட்சம் 2 இன்ச்சுக்கு மேலே தேவையில்லை. ஏன்னா துணி கம்மியாக இருந்தால் உள்ளே அயர்ன் பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுக்கலாம். இப்போ பேண்ட் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த கட்டிங் ஷேப் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஃபிட்டிங் வந்து ஒரு பாடியோட அமைப்பு என்ன வேணுமோ இந்த சைட்லலாம் எந்த விதமான ரிங்கிள்ஸும் இல்லாமல் தேவையற்ற துணிகள் எல்லாமே இந்த ஷேப் வந்து கரெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த மெத்தடு வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கட்டிங்கு. இந்த பேக் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அந்த பாடியினுடைய ஷேப் என்ன இருக்கோ அது அப்படியே அங்கே கரெக்டாக வந்துடும். எங்கேயுமே பெரும்பாலான பேண்ட்டுகள் வந்து தச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கவ்வி பிடிக்கிற மாதிரி அலையாக ரிங்கிள்ஸ் வரும். அந்த மாதிரியான ஒரு சுருக்கங்கள் கூட இதில் வராது. ஃபிட்டிங் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுகளை வந்து இன்பாக்ஸில் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேண்ட் கட்டிங் பார்த்தோம். இந்த பேண்ட் கட்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ண ஸ்கேல் இது தான். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு சாண்டல் மாதிரி இருக்கும். இது பின்னால் இருக்கிறது வந்து ஸ்டிக்கரு. இது லேடி ஸ்கேலு. இந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் அப்படியே உரிச்சிடலாம். உங்கள் கைக்கு வரும்போது இந்த ஸ்டிக்கரை நீங்கள் இதில் வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து இப்படி உரிச்சிக்கலாம். இந்த ஸ்டிக்கரை உரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட்டாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இது உங்கள் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் வந்து ஸ்க்ராட்ச் இல்லாமல் வரணுங்கிறதுக்காண்டி ஸ்டிக்கர் நாங்கள் உரிக்காமல் வச்சுருக்கோம். இப்போ இது வந்து பேண்ட்டோட ஸ்கேலு. இது வந்து நீங்கள் எல்லா விதமான பேண்ட் கட்டிங்க்கும் இந்த ஒரு ஸ்கேல் போதுமானது. இந்த ஒரு ஸ்கேல் வச்சு ரொம்ப அற்புதமாக ஷேப்புகள் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ நான் கட்டிங் பண்ணும்போது பயன்படுத்தின ஸ்கேல் இது தான், எல் ஸ்கேலு. இந்த ஸ்டிக்கரை உரிச்சிட்டிங்கன்னா கிளாஸ் டைப்பில் வந்துடும். இதில் இன்ச்சஸ் எல்லாமே இருக்கும். இந்த இன்ச்சஸ் வந்து நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். இப்போ நம்ம டேப்பில் இருக்கிற அளவு தான் இந்த ஸ்ட்ரைட்டில் நமக்கு இருக்கும். இது 24 இன்ச்சு. இந்த 24 இன்ச்சு இது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இதில் இருக்கக்கூடிய அளவை வந்து அப்படியே பயன்படுத்தி ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஜென்ஸுக்கு வந்து இந்த எல் ஸ்கேல் ஒன்று, அப்புறம் பேண்ட்டுக்கு வந்து இந்த பேண்ட் ஸ்கேல் ஒன்று. இது வந்து இப்போ நம்ம பேண்ட்டு கட்டிங் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. பேக் டூமு, ஃப்ளைப்பட்டி, ஃபோர்க்கு, அது மாதிரி சர்ட்டுக்கு வந்து இது வந்து மெயினாக வந்து சர்ட்டு வந்து எல்லா விதமான சர்ட்டுக்கும் வந்து பாடியினுடைய ஆம்கோல், இந்த ஆம்கோல் ஷேப் எடுக்கக்கூடியது. இந்த அக்ராஸ் செஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஷர்ட்டில் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் கரெக்டாக இந்த ஷேப் வந்து இருக்கும். இதை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த சுருக்கு வந்து அளவில் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாலுமே இந்த ஷேப் வந்து அதை கரெக்டாக வந்து தேவையான அளவில் கரெக்டாக இந்த ஷேப் வந்து இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப் எல்லாமே அடுத்து சத்து வீடியோவும் போடுறேன். அதில் இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கைக்கு வந்து இதை பாடிக்கு யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்கேல் வந்து கைக்கானது. இது கையினுடைய ஃப்ரண்ட்டு,
இது கையினுடைய பேக்கு, கீழே இருக்கக்கூடிய அடிப்பகுதி வந்து பேக் பார்ட்டு, மேலே இருக்கக்கூடியது ஃப்ரண்ட் பார்ட்டு. இது எல்லாமே வந்து இந்த ஸ்கேலெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நான் இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஸ்கேல்கள் பயன்படுத்துவது எப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோவும் போடுறேன். அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து இந்த 2 ஸ்கேல், சுடிதாரு, ப்ளவுஸு, சுடிதார், மெயின் வந்து ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே ஆம்கோல் கட் பண்ணக்கூடிய ஸ்கேல் இது. இதுவும் அதே மாதிரி தான், எந்த விதமான கையில் ரிங்கிள்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஸ்கேலும் லேடிஸ்க்கு வந்து போதுமானது. இந்த ஸ்கேல் எல்லாமே தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஸ்கேல்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து தனியாக வந்து எல்லா ஸ்கேலுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு டெமோ வீடியோ ஒன்று போடுறேன். நன்றி நட்புகளே.